இன்னைக்கு நம்ம திருட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா மலேசியா ஸ்டைல் மட்டன் சுக்கா. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா தக்காளி, பல்லாரி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இடித்து வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு 1/2 கிலோ மட்டன். இது எல்லாத்தையும் வச்சு நம்ம இன்னைக்கு மலேசியா ஸ்டைல் மட்டன் சுக்கா பண்ண போகிறோம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மிதமான சூட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு மட்டும் போதும். அப்புறம் அப்படி சைடில் வச்சுருங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் தேவையான அளவு. இப்போ அப்படியே நம்ம பட்டை, கிராம்பு, பந்த இலை. ஓகே, எண்ணெய் ரொம்ப சூடாயிடக்கூடாது, கரிஞ்சிடக்கூடாது பொருள் எதுவும். இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படியே எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். 2 கருவேப்பிலை இதழ்கள் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல்லு போகிறது வரைக்கும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல்லு போனதும் மட்டன் அப்படியே எடுத்து பூ மாதிரி தூவி அப்படியே விட்டு, பெரிய பெரிய பீஸாக தான் இருக்குது. இது நல்லா குக்காகி வரும்போது நல்லா கொஞ்சம் சுட்டுடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா எண்ணெய் ஊற்றாமல் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம். கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் தேவையான அளவுக்கு உப்பு அதுவாலும் போடுங்க. இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு இப்போ நல்ல ஒரு கிண்டி தண்ணி ஊற்றி நம்ம பாயில் பண்ணதுக்கு மூடி வச்சிடலாம். தண்ணி விட்டு பாருங்கள், மட்டன்லேருந்து தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வருது. இந்த டைம் நம்ம தேவையான அளவு தண்ணியை விட்டு ஒரு 5 விசில் வச்சு மூடி வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போது நம்ம கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். உப்பு போடுங்க பாய். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. நம்ம இது கூட இப்போ தக்காளி ஆட் பண்ணலாம். கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு தக்காளி. மட்டன் அவிச்சதை நம்ம அப்படியே சூப்புக்கு எடுத்து வச்சுக்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பாருங்கள், தக்காளி பழம் நல்லா கிரேவி பண்ணி வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டிடலாம். இடித்து வச்சுருந்ததை 1-2 இடிச்சு வச்சுருந்ததை தட்டிக்கலாம். பிளாஸ்டிக்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், எங்கள்கிட்ட வேறு பாத்திரம் இல்லை. மக்களைங்க பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா பச்சை ஸ்மெல்லு போய் எண்ணெய் அப்படி பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம என்னென்ன பொடி போடணும்னு சொல்ல போகிறோம். தேவையான அளவு மஞ்சள் பொடி, காரப்பொடி தேவையான அளவு, ரொம்ப போடாதீங்க, குழந்தைய சாப்பிட முடியாது. ஆச்சி மட்டன் பொடி தேவையான அளவு போதும். என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் அவ்வளோது போட்டாச்சு. இது என்னென்னா தமிழ்நாட்டில் மட்டுமே கிடைக்கக்கூடிய குழம்பு மசாலா, அரிய வகை இதில் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக போடலாம், ரொம்ப யூஸ் பண்ணாங்க. தேவையான அளவு மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம போட்ட மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு அழகாக பிரிஞ்சு வருது. இப்போ வந்து நம்ம அவிச்சு வச்சுருக்க மட்டனை உள்ளே தட்டி ஒரு கிண்ட போகிறோம். மட்டனை தட்டுங்க உள்ள. சொல்லுங்க. வேக வச்ச மட்டனை போட்டாச்சு. இப்போ நல்ல ஒரு கிண்டி ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள். இப்படியே போட்டு பாருங்க, நல்ல ஒரு கிண்டி இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சோம்னா மலேசியா மட்டன் சுக்கா ரெடி ஆயிரும். ஃபைனல் ரிசல்ட்டை உங்களுக்கு அப்புறமா காணிக்கிறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 5 பெட்டி. இதுக்குள்ளே தான் எல்லா மசாலாவும் வச்சுருப்போம். தூவி விட்டு பெப்பர் அடி தூவி விட்டு, நான் வெட்டி வச்சுருக்க புதினாவை, கொத்தமல்லி அப்படி தூவி விட்டு ஃபைனலாக நம்ம இப்படி தான் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எல்லோரும் இருக்கிற ஃபைனல் ரிசல்ட்டை பார்ப்போம். மலேசியா மட்டன் சுக்கா எப்படி இருந்திருக்கு பார்ப்போம். வா, அல்வா மாதிரி வந்திருக்கு பாருங்கள். நைஸ். ஒரு கிண்டி விடுங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது ஒரு சைட் பிடிச்சிக்கோங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் தொக்கு செய்யணும். பாருங்கள்,
சாப்பிட்டு பார்த்து நீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.